வணக்கம். தமிழ் புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சுபவீர பாண்டியன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் ராகவன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். பாலியல் பலாத்காரம் நடைபெறாது என்று எந்த அரசாலும் உறுதியளிக்க முடியாதுன்னு மத்திய பிரதேச உள்துறை அமைச்சர் பாபுலால் கவுர் சொல்றாரு. குற்றம் நடந்த பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும், இதை முன்கூட்டியே தடுக்கிறதுக்கான வழி இல்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கு. இந்த கருத்து பாலியல் குற்றங்கள் செய்யக்கூடிய குற்றவாளிகளை ஊக்குவிக்கும் விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியும் கண்டனம் தெரிவிக்குது. அவர் எந்த லாஜிக்ல, எந்த தர்க்க நியாயத்தின்படி அவர் இந்த மாதிரி கருத்தை சொல்றாரு? அதாவது அவருடைய கருத்து சொந்த கருத்துன்னு பிஜேபி சொல்லியிருக்கு. ஆனாலும் கூட அதை சொல்லியிருக்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு அமைச்சர் அளவில் இருக்கிற ஒரு முன்னாள் முதலமைச்சரும் கூட, அந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கொஞ்ச நாள் இருந்தார் அவர். அது என்ன ஆகும்னா, ஒரு சாமானியன் சொல்லுகின்ற வார்த்தைக்கும் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பது தெரியாது. ஏன்னு சொன்னால் நேற்றைக்கு கூட பாருங்க, முலாயம் சிங் யாதவ் அவர்கள் சொல்லும் பொழுது பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, அப்படின்னா பசங்களாம் தான் அப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு தலைவர் சொல்லும் பொழுது அந்த பசங்க தப்பு செய்கிறவங்களுக்கு என்ன மாதிரி தோணும்? எந்தவித நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதனால இன்னும் அதிகமாக இது போன்ற தவறுகள் செய்ய தூண்டிவிடும். ஆனால் யதார்த்தமான ஒரு விஷயம், இது போன்ற தவறுகள் இப்பொழுது பல காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் டைம் இம்மெமோரியல் சொல்ற மாதிரி புராண காலத்திலேருந்து இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கூட இது யதார்த்தமான நிதர்சனமான உண்மைகளும் கூட சில நேரங்களில் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி பேச்சுக்கள் அவாய்ட் பண்ண நல்லதுதான் நானும் நினைக்கிறேன். இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து பாபுலால் கவுர் சொல்றாரு, ராகவன் சுட்டி காட்டின மாதிரி பாய்ஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி முலாயம் சிங் சொல்றாரு. ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால இடதுசாரி தலைவரான ஈகே நாயனார் கேரளாவில் வல்லுறவுகள் கேரளாவில் இப்போ சாயா சாப்பிட்ற மாதிரி, டீ சாப்பிட்ற மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லாமே அதனுடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குன்னு சொல்றதுக்காக சொன்னது. இவர் வேறு விதமான யதார்த்தத்தை சொல்றது. ஆனால் அந்த மாதிரி மக்கள் அது சம்பந்தமாக கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது தலைவர்கள் இப்படி சொல்றது அவர்களுக்கு இது குறித்த ஒரு உணர்வற்ற நிலையில இருக்கிறாங்களோ அந்த தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இது யார் சொன்னாலும் அது மிகுந்த கண்டனத்துக்கு உரியது என்பதுதான். அவங்க மத்திய பிரதேசத்துடைய அமைச்சர் பாபுலால் கவுர் சொல்லும்போது தடுப்பதற்கு மட்டும்தான் காவல்துறை, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் வரும் என்று சொன்னால், தமிழ் திரைப்படங்கள் எல்லாம் முடிஞ்சு கடைசி காட்சியில் காவல்துறை வர்ற மாதிரி அதுதான் அதனுடைய வேலை என்பது போல இருக்கு. இதனுடைய விளைவு என்னன்னா, சாதாரண மனிதர்கள் சொல்லுவது வேற, ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கள் இப்படி சொல்லுகிற போது அந்த பாலியல் வன்முறைகளிலெல்லாம் நம்ம ஈடுபடலாம், அது ஒன்றும் அமைச்சர்களே தான் அது நடக்கும்னு சொல்றாங்களே என்பது போல ஒரு உரிமம், ஒரு லைசன்ஸ் வழங்குவது போல இருக்கிறது. ரொம்ப கண்டனத்துக்குரியது. அதுபோல முலாயம் சிங் யாதவும் சொல்லியிருக்கிறது, பாய்ஸ் ஆர் பாய்ஸ்னா அப்புறம் கேர்ள்ஸ் ஆர் கேர்ள்ஸ் இல்லையா? இது என்ன விளக்கம்னே புரியல. இது மாதிரி தலைவர்கள் சொல்லுவதற்கே ஒரு பெரிய கண்டனத்தை நாடு முழுவதும் எழுப்ப வேண்டும்னு தான் நான் கருதுறேன். நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தர்றதுக்காக பிரியா காத்திருக்கிறாங்க. வணக்கம் பிரியா. வணக்கம் திரு ஜென்ராம். கண்டிப்பாக இந்த நேரத்தின் புதிய செய்திகளை இனி நாம் பார்க்கலாம். மக்களவை சபாநாயகராக சுமித்ரா மகாஜன் இன்று தேர்வு செய்யப்படுகிறார். அதிமுக எம்பி தம்பிதுரை துணை சபாநாயகராக வாய்ப்பு உருவாக்கியுள்ளது. சாலை விதிகளை தொடர்ந்து மீறுபவர்களின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்யப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான நடவடிக்கையை தொடங்கியது மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம். இது தொடர்பான இறுதி வரைவு குறிப்பு தயாரிக்க பிற அமைச்சகங்களிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை பகுதியில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கும் விவகாரம் குறித்து ஆய்வு நடத்த சென்ற தமிழக பொறியாளர்களை கேரள அதிகாரிகள் தடுத்தனர். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவிக்கு உடனடியாக டிஜிட்டல் ஒளிபரப்பு உரிமத்தை வழங்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் அலெக்ஸ் பிரேம்குமார் கடத்தப்பட்டது தொடர்பாக தாலிபான் தீவிரவாதிகள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர் மறைத்து வைக்கப்பட்டுள்ள இடம் தெரியவந்திருப்பதாக கூறப்படுகிறது. கச்சத்தீவு அருகே பாம்பன் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தினர். மேலும் 30 விசைப்படகுகளில் இருந்த மீன்பிடி சாதனங்களும் சேதமடைந்தன.
இலங்கையில் இனப்படுகொலை நிகழ்ந்ததாக ஜெயலலிதா கூறியதற்கு இலங்கை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இந்தியாவிடம் முறையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். யுக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று G7 நாடுகள் எச்சரித்துள்ளன. சிறிய இடைவெளிக்கு பிறகு புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடரும்.